கோடி யோகினிகள் அப்படின்னு சொல்றாங்க. 64 லட்சம் கோடி தேவதைகள் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல எது நடந்தாலும் அந்த முழு பிரபஞ்சத்தையும் இயக்கக்கூடிய, கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரே சக்தி ஆதிபராசக்தி. ஆதிபராசக்தி அவளுடைய அமிர்த கலைகள் 16 ஆர்ட் சொல்றோம்ல, நமக்கு பாட்டு பாட தெரியும், டான்ஸ் ஆட தெரியும், அந்த மாதிரி அவளுடைய 16 கலைகள் தான் இந்த 16 தேவிகளா இருக்காங்க. இது ஒரு அர்த்தம் தான். அமிர்த கலை அப்படின்னு நம்ம சொல்றோம். தேவியின், ஆதிபராசக்தியின் அமிர்த கலை 16 அமிர்த கலைகளாக பிரிஞ்சிருக்கு. இந்த 16 அமிர்த கலைக்கு இந்த டேலண்ட், இந்த கலை, ஆர்ட் அப்படின்னு சொல்றது ஒரு அர்த்தம் தான். ஆனா அது அர்த்தம் நிறைய இருக்கு. இப்போ அம்பாளனுடைய 16வது ரூபம், 15 நித்யா தேவின்னு சொல்றோம், 15 திதின்னு சொல்றோம், 16வது பார்க்க முடியாதது ரகசியம். இது அம்பாளே ரகசியம். அவ ரகசிய யோகினி, அவ ரகசிய ரூபினி. அதனாலதான் ஸ்ரீவித்தை ரகசியமா இருக்கு. எல்லோருக்கும் இந்த ஸ்ரீவித்யா ஏன் போக மாட்டேங்குது, ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா இது அதி ரகசியம். சாதாரணமாவே ரகசியம் அப்படின்றத விட இது அதி ரகசியம் அப்படின்றதுனால யாருக்கு பிராப்தம் இருக்கோ, யாருக்கு அம்பாளினுடைய காலிங், அவளுடைய அழைப்பு இருக்கோ, அவர்களால மட்டும்தான் இதை காதுல கேட்க முடியும். சரி, யார் இந்த மனித பிறவி எடுத்தாலும் இந்த மனித பிறவிக்கு அடுத்த பிறவி என்னன்னா தேவர் பிறவி. ஆனா இந்த மனித பிறவி நாம் அடுத்த தேவ பிறவியா போறதுக்கும் இல்ல அதுல இருந்து இறங்கி விலங்குவா வர்றதுக்கும், அனிமலா வர்றதுக்கும் இந்த பிறவி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த பிறவில இருந்து நான் அடுத்த பிறவி தேவன் கூட போகணும், இறைவனோட ஐக்கியம் ஆகணும் அப்படின்னா ஸ்ரீவித்தை தெரிஞ்சிடும். யாரா இருந்தாலும், எந்த மகான், எந்த யோகி, எந்த ஞானி, எந்த சித்தர் யாரா இருந்தாலும் ஸ்ரீவித்தை தெரியாம இருக்க மாட்டாங்க. சரியா? ஆனா இந்த ஸ்ரீவித்தையில என்ன மாதிரி அவங்க வணங்குறாங்க அப்படின்றது இருக்கு. இப்போ நாம ஸ்ரீவித்தை அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நம்மள ஒரு நாள் கிளாஸ் கூட நிறைய பேர் அட்டன் பண்ணிருப்போம் ஸ்ரீவித்தை பத்தி. அந்த ஸ்ரீவித்தைக்கும் இந்த ஸ்ரீவித்தைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். வெறும் நவாவர்ண பூஜை அப்படின்னா சில ஞானிகள் வெறும் நவாவர்ண பூஜை பண்ணியே அம்பாளை போய் சேர முடியும். ஆனா நமக்கு ப்ராப்பரா தெரிஞ்சிருக்கணும். இப்ப இந்த திதி நித்யா தேவிகள் இல்லாம நாம அம்பாளை வணங்க முடியாது. இந்த திதி நித்யா தேவிகள் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். இந்த திதி நித்யா தேவிகள் இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை கொடுக்கறவங்களே திதி நித்யா தேவி தான். இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தியை கொடுக்கறவங்களே திதி நித்யா தேவிகள் தான். இவர்களால மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தியே வழங்கப்படுது. யூசுவலா நம்ம என்னன்னு சொல்லுவோம், இந்த பிரபஞ்சத்துல இருந்து நான் சக்தி எடுக்கிறேன், தேங்க்ஸ் யூனிவர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். தேங்க்யூ யூனிவர்ஸ் அப்படின்றோம். இந்த பிரபஞ்சத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இல்ல, எல்லாமே இந்த பிரபஞ்சம். ஆனா இந்த பிரபஞ்சத்துக்கு சக்தி கொடுக்கறது யாருன்னா திதி நித்யா தேவிகள் தான். அதனாலதான் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பவர். சரி, இந்த திதி நித்யா தேவிகளை நாம தெரிஞ்சுக்கிறதுனால, வழிபடுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு இந்த பிறவிக்கு தேவையான அனைத்தையும் தருபவள். அது மட்டும் இல்லாம மோகம், யோகம் சேர்த்து கொடுக்கிறவள். எப்ப நம்ம ஸ்ரீவித்தைக்குள்ள போறோமோ, நாமெல்லாம் ஸ்ரீவித்தைக்குள்ள ஒரு ஸ்டெப் கூட நம்ம எடுத்து வைக்கல. திதி நித்யா முடிச்சு இன்னும் திதி நித்யால அடுத்தடுத்த கிளாஸ் நம்ம எல்லாம் பண்ணா கூட நாமெல்லாம் ஸ்ரீவித்தைக்குள்ள போறோம் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா? நம்ம அப்ப ஒண்ணுமே இல்லை. அப்ப வெறும் நவாவர்ண பூஜை பண்ணிட்டு நம்மளாம் என்ன சொல்றோம், எனக்குலாம் ஸ்ரீவித்தை தெரியும், நான் ஸ்ரீவித்தை கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அப்போ இந்த திதி நித்யா தேவிகளுடைய ப்ராப்பரா நம்ம இந்த தேவிகளுடைய கண்ட்ரோலோ பர்மிஷனோ இல்லாம சிந்தாமணி கிரகத்துக்குள்ள இருக்கிற அம்பாள் கிட்ட அவளுடைய பார்வை கூட நம்ம மேல படாது. சரியா? இந்த முழு உலகத்துக்கே சக்தியை கொடுக்கறதுக்கும் திதி நித்யா தேவிகள் தான். சாதாரணமா நம்ம 5 எலிமெண்ட் சொல்லுவோம், பஞ்சபூதங்கள்ல நிலம், நீர், நெருப்பு, காற்றாக. ஆனா ஒவ்வொன்றுத்துக்குள்ளே 5 இருக்கு. நிலம்னா 5, நீர்னா 5, நெருப்புனா 5, காற்றுனா 5, சவுண்டுனா 5. இதெல்லாம் நம்ம அடுத்த இதனுடைய திதி நித்யாவுக்கு அடுத்தடுத்து போகும்போது ஒன்னொன்னுக்குள்ளேயும் நம்ம உள்ள போலாம். நிலம்ல எப்படி 5 இருக்கு, சவுண்டுல எப்படி 5 இருக்கு, இப்படிதான் இந்த உலகம் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகே,
3 அப்படின்றதுக்கு நம்மளுக்கு ஆன்மீகத்துல மிகப்பெரிய பவர் இருக்கு. 3 ஆக்கல், காத்தல், அழித்தல், அப்புறம் தூங்குற நிலை, ஜாக்கிரதையா இருக்கிற நிலை, விழிப்பு நிலை இல்லையா? அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம், கனவு காலாத, விழிப்புணர்வோடு இரு. சாட்சி பாவத்துல ஓஷோவை பத்தி பார்க்கும்போது நம்ம சொல்லுவோம் விழிப்புணர்வோடு இரு. அப்போ அது விழிப்புணர்வு, ஜாக்கிரதா, இதுவும் இந்த 3க்கு ரொம்ப முக்கியத்துவம். நம்மளுடைய குணம் தாமச குணம், ரஜோகுணம், 3 எல்லாத்துலயுமே நம்ம 3. ஒரு கோவிலுக்கு போனா கூட 3 முறை வலம் வரும். திருமணத்திலேயே 3 தடவை முடிச்சு போடுறாங்க. பெரியவங்க காலில் விழுந்தா 3 தடவை நமஸ்காரம் பண்றோம். பெரிய குருமார்கள் கிட்ட போனா, பெரிய கோவிலுக்கு சன்னதிக்கு போனா 3 தடவை நமஸ்காரம் பண்றோம். அப்போ இந்த 3க்கு ரொம்ப முக்கியத்துவம் முன்னால காலத்துல இருந்து இயற்கையிலே கொடுக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் இந்த மகாமேருல கடைசி முக்கோணம் 3 பக்கங்கள். அந்த 3 பக்கங்கள்ல பக்கத்திற்கு 5 தேவதையா இருக்கிறவங்க திதிநித்யா தேவிகள். இப்ப நாம திதிநித்யா தேவிகள் போஸ்டர் இருக்கும், நீங்க கூகுள்ல பார்க்கும்போது 1-2 வித்தியாசம் வரும். ஒரு தேவி மாறி இருப்பா, ஒரு தேவி சரியா இருக்க மாட்டா. ஓகே, ஏன் அப்படின்னா சுக்லபட்சம் கிருஷ்ணபக்ஷம் அப்படின்னு சொல்லுவாங்க, வளர்பிறை தேய்பிறை. அப்போ வளர்பிறையில நீங்க பிரதட்சணமா வரணும், கிருஷ்ணபக்ஷத்துல அப்பிரதட்சணமா வரணும். அப்படிதான் நீங்க இந்த திதிநித்யா தேவிகளை வணங்க முடியும். இது அப்படியே ரவுண்டு மாதிரி சுத்தி சுத்தி வத்தி வணங்குறவங்க இல்ல. ஒரு ரவுண்டு நீங்க ஆஃப் சர்க்கிள் இப்படி போயிட்டீங்கன்னா திரும்ப இப்படி வரணும். சரியா? இப்போ நம்ம 720 அப்படின்னு சொன்னோம். 360 720 days, 720 தேவி அப்படின்னு சொன்னோம். இப்போ 364ல ஏன் ஒரு 4-8 மிஸ் ஆகுது அப்படின்னா, சில தேவிகள் சுக்லபக்ஷத்திலயோ கிருஷ்ணபக்ஷத்திலயோ ஒரே தேவியா வருவாங்க. இந்த தேவிகளுக்கு தனித்தனியான மந்திரங்கள் இருக்கு, யந்திரங்கள் இருக்கு, பூஜைகள் இருக்கு, வழிபாட்டு முறைகள் இருக்கு. இந்த மகாமேரு அப்படின்றது வெளியே இருந்து வரும் பொழுது, மகாமேருவுக்கு இப்ப நம்ம வெளியே இருக்கிறோம் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள வரும் பொழுது கடைசி முக்கோணத்துல இருக்கிறவங்க தான் திதிநித்யா தேவிகள். ஆனா அம்பாளை சுத்தி வரும் பொழுது ஃபர்ஸ்ட் முக்கோணத்துல இருக்கிறவங்க திதிநித்யா தேவிகள். கிளியரா? இந்த தேவிகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காம வணங்காம நம்மளுக்கு ஆன்மீகத்துல எவ்வளவு வருஷம் இருந்தாலும் முன்னேற்றம். இன்னொன்னு, ஏன் இதை யாரும் சொல்லி தர மாட்டேங்கிறாங்க, ஏன் திதிநித்யா கிளாஸ் மட்டும் நம்மளுக்கு யாருமே வர முடிய மாட்டேங்குது அப்படின்னா, இது மிக 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 அதி ரகசியம். நம்ம ஸ்ரீவிதை படிக்கிறோன்றதையே யாரும் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, சொல்ல மாட்டாங்க. சரியா? நான் ஸ்ரீவித்யா உபாசனை பண்றேன்றதும் சொல்லக்கூடாது. அப்ப சொல்லக்கூடாத விஷயத்தை தான் நம்ம இப்ப திதிநித்யாவை ஓப்பனா போஸ்டர் அடிச்சு நம்ம கிளாஸ்ன்னு சொல்றோம். சரியா? ஆனா இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹயக்ரீவரும் என்ன சொல்றாங்க, இது ரகசியமானது, நீ உபாசனை பண்ணு, நீ வணங்கு, யாருக்கும் சொல்லாத அப்படின்னு சொல்றதுதான் இந்த திதிநித்யா தேவிகள். ஓகேவா? ஏன்னா திதிநித்யா முடிச்ச பிறகு நான் போயிட்டு எனக்கு ஸ்ரீவித்தை தெரியும், மகாமேரு தெரியும்லாம் நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம இன்னும் வீட்டுக்குள்ளேயே போல, வீட்டு வெளியே நின்று வீட்டை பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நாம மிக பெரிதாக வணங்கக்கூடிய வாராகியா இருக்கலாம், கால பைரவரா இருக்கலாம், தட்சிணாமூர்த்தியா இருக்கலாம், இவர்கள் எல்லாமே நமக்கு மிகப்பெரிய காவல் தெய்வங்கள் இல்லையா? முனீஸ்வரன், இவங்க எல்லாம் நம்மளுக்கு மிகப்பெரிய காவல் தெய்வங்கள். இவங்களை மட்டுமே வணங்குறவங்க பெரிய உபாசகர்களா ஆயிடுறாங்க. ஆனா இவர்கள் எல்லோருமே ஸ்ரீ சக்கரத்துல வெளி பிரகாரத்துல இருக்கிறவங்க. இவங்க ஒன்னும் வீட்டுக்குள்ள கூட வரல. சரியா? அப்ப நாம எவ்வளவு பெரிய விஷயம் படிக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்க 64 லட்சம் தேவிகளுக்கும் மேல இங்க இருக்கிறாங்க. ஆனா 64 லட்சம் கோடி யோகினிகள் தேவிகள் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. இப்ப இவங்க எல்லோரையும் நம்ம, அதனாலதான் என்ன சொல்லுவாங்க, ஸ்ரீவித்தைன்றது யாராலையும் படிக்கவே முடியாது, தெரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா நீங்க வெளியே வாயில நிக்கக்கூடிய ஒரு வாராகிய நீங்க பார்த்தாலே வருஷம் படிக்கணும் இல்லையா? யாரு? வாராகி மட்டும் இல்லையா? அப்ப தாந்திரிகத்துல சில வாராகிகளை தான் வணங்குவாங்க. எல்லா வாராகிகளையும் தாந்திரிகத்துல வணங்க மாட்டாங்க. பகல்ல வணங்குற வாராகிய நைட்ல வணங்க மாட்டாங்க. அதே மாதிரிதான் இப்ப வெளியே இருக்கிறவங்களுக்கே இந்த மாதிரினாக்கா உள்ளுக்குள்ள வரும்போது நம்ம எவ்வளவு சூட்சமம் இருக்கும். இந்த திதிநித்யா தேவிகள் ஒவ்வொருத்திக்கும் நாம இப்ப டீட்டெயிலா பார்ப்போம், ஆனா அதுவே டீட்டெயில் இல்லை. சரியா?
நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திதி நித்யா தேவி நம்ம டீட்டெயிலா பாக்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம பார்க்கல. ஒரு திதிய நித்யா தேவிக்கு தனித்தனி நம்ம சொல்றது இப்ப வெறும் காயத்ரி தான் நம்ம சொல்றோம், ஒரு சின்ன மந்திரம் தான் நம்ம சொல்றோம். ஆனா அந்த ஒரு நித்யா தேவியை நீங்க பிடிச்சாலே வாழ்க்கையில எங்கேயோ போயிடலாம். ஒரு திதிய நித்யா தேவி நம்ம எப்படி வாராகிக்கு சொல்றோம், பைரவருக்கு சொல்றோம், 64 பைரவர் அப்படி சொல்றோம். அப்போ இவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்றவங்க திதி நித்யா தேவி. டைரக்டா அம்பாலோட பேசுறவங்கன்றதோட அம்பாலினுடைய ஸ்வரூபம் தான் இவங்க. அம்பாலினுடைய ஸ்வரூபமே. அதனாலதான் அவர்களுடைய அம்பாலின் அங்கத்திலிருந்து வந்த தேவதைகள் அப்படின்றதுனால இவங்களுக்கு அங்க தேவதைகள் அப்படின்னு பேரு. திதினா இப்ப உங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? திதி அப்படின்னா இது முழுக்க முழுக்க சந்திரன் 3 பேஸ் பண்ணது. சந்திரன் தேயறதையும் சந்திரன் வளர்றதையும் பொறுத்துதான். இப்போ முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்யணும்னா ஐயரை போய் பார்ப்போம். ஐயரு தான் நம்மளுக்கு திதி குறிச்சு கொடுப்பாரு, இந்த திதியில இதை பண்ணுங்க. இப்ப நம்மளுக்கு ஆப் எல்லாம் நிறைய வந்துருச்சு, நம்மளே ஆப்ல போட்டு பாத்துறோம் எந்த திதி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது முதல்ல ரகசியமா இருந்து அவங்க ஒரு சில குலத்துல மட்டுமே நாம எதனா வேணும்னா அவங்களுக்கு போய் ஒரு தட்சணை கொடுத்து ஏதாவது நம்ம சொல்றதுக்கு நம்ம வச்சிருந்தோம். ஏன்னா அதுவும் ரகசியமா வச்சிருந்தாங்க. அதுலயே அப்போ திதிக்கு ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா, கிருஷ்ணரும் அஷ்டமியில பிறகுறாரு, கோகுலாஷ்டமி. ராமருக்கு ராமநவமி, தசமிக்கு அம்பாளுக்கு, ஏகாதசி பெருமாளுக்கு, திரும்ப துவாதசி பாராயணம் பண்ணுவாங்க இல்லையா? விரதம் இருந்துட்டு அந்த விரதத்தை விட்டு அது ஏதோ பண்ணுவாங்க. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் முக்கியத்துவம். சஷ்டி இல்லையா, பஞ்சமிக்கு நம்ம வாராகிய வணங்குறோம். அப்ப இந்த திதி, அந்த திதியில நீங்க எந்த வேலை செய்யறீங்களோ அந்த தேவிய வணங்கிட்டு அந்த வேலை செய்தாதான் அது சக்சஸ் வரும். நீங்க கல்யாணம்னு ஒரு வேலை பண்ணும்போது, வீடு கட்டணும்னு ஒரு வேலை பண்ணும்பொழுது, அந்த திதிக்கு நீங்க செலக்ட் பண்ணி அந்த திதியில செய்தாலும் அந்த திதிக்குரிய தேவதையை வணங்கினால் மட்டுமே வெற்றி கிடைக்கும். எல்லாராலையும் பெரிய ஜோதிடர் அப்படின்லாம் ஒரு பேர் எடுக்க முடியாது. ஆனா நாம எல்லாருக்குமே கொஞ்சமாவது பேசிக்கா ஜோதிடம் கத்துக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். அதுக்கு இந்த திதி நித்யா தேவிகள் பெரிய அளவில் உதவுவார்கள். சிலர் எல்லாம் பித்ரு காரியம் பண்ணுவாங்க இல்லையா? பித்ரு காரியம் எப்ப இறந்தாங்களோ அதே திதியில பண்ணணும். அந்த திதியில நீங்க பண்ணாலும் அந்த திதிக்குரிய தேவியை வணங்கினாதான் அந்த பித்ரு காரியம் நிறைவு பெறும். நீங்க அந்த பித்ரு காரியம் அந்த திதியில செய்தாலும் அந்த திதிக்குரிய தேவிய வணங்கலனாக்கா நீங்க கொடுக்கிற எந்த பொருளும் அந்த பித்ருக்கு சரியா போய் சேராது. ஏன்னா அந்த திதிக்கான தேவி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப நாம என்ன சொல்லுவோம், நான் ராமேஸ்வரத்துல கொடுக்குறேன், திலகோமம் பண்றேன், காசில கொடுக்குறேன், எப்போ ஜோசியர்கிட்ட போனாலும் உனக்கு பித்ரு தோஷம் இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? இதெல்லாம் எப்ப நம்மளால சரி செய்ய முடியும்னா, இறைவன் எப்ப நமக்கு இது சரியாகணும்னு இருக்குதோ அப்பதான் நம்ம காதுலயே விழும். இல்லைன்னா நம்ம தெரிஞ்சா கூட செய்ய மாட்டோம். இந்த திதிக்கு ஒரு தேவி இருக்கிறானே நம்மளுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் திதினே நம்மளுக்கு தெரியாது. இப்பதான் கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு வரோம் இல்லையா? திதினா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது, அந்த திதிக்கு ஒரு தேவி இருக்கிறான்னு தெரியாது. நான் அந்த திதிக்குரிய நாள்ல நான் தர்ப்பணம் பண்ணும்போது அந்த தேவியை வணங்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனா இது எல்லாமே செஞ்சு ஒரு நிறைவு. அதனாலதான் 16வது திதி நித்யாவுக்கு மகா நித்யான்னு பேரு, அவளுக்கு பூர்ணம்னு பேரு. அந்த 16வது திதி நித்யா ரகசியமா இருப்பா, கண்ணுக்கு தெரியாதவளா இருப்பா. அவதான் ரகசியம். அவளை பிடிச்சாதான் இது பூர்ணம். இப்ப நாம திதி, இப்போ இந்த ஒரு நித்யா தேவி போட்டோ கொடுக்கறோம் இல்லையா? நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்கா சில கோவில் வாசல்ல நான் பிறந்த திதி என்னவோ அந்த திதிக்கான தேவியோட போட்டோவை மட்டும் வாங்கி வீட்டுல வைப்பாங்க. பூர்ணம் வேணும்ல. நான் வெறும் பகலாமுகியை வணங்குறேன், இல்ல நான் வெறும் துவரிதாவை வணங்குறேன், இல்ல வெறும் குலசுந்தரிய வணங்குறேன் அப்படின்றத பூர்ணம் இல்லை. நான் 16வது கலையா இருக்கக்கூடிய மகா திரிபுர சுந்தரிய சேர்த்து வச்சு வணங்கினாதான் இது நிறைவு பெறும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், நீங்க இனிமேல் எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி திதி போட்டோ எல்லாம் கிடைக்குதுன்னா வாங்காதீங்க, மொத்தமா இருந்தா வாங்குங்க. இல்லைன்னா ஒவ்வொருத்தையா தனித்தனியா கொண்டு வைக்க வேண்டாம். ஏன்னா இப்ப போட்டோ கொடுத்துட்டு இருந்தாரு, ஒரே ஒரு திதி போட்டோ உனக்கு, அதுவும் சூஸ், யார் வேணா எது வேணா வாங்கிக்கலாம். உனக்கு குலசுந்தரி வேணுமா வாங்கிக்கலாம், யார் வேணுமா வாங்கிக்கலாம். அதுக்காக தான் நான் அம்மா நான் ஒரு திதி நித்திய வச்சிருக்கேன், எனக்கு பிடிச்ச தேவி, அவங்களுக்கு பிறந்தது திதி அதெல்லாம் தெரியல, அவரு 15 காமிச்சாரு, எனக்கு இது பிடிச்சிருந்தது அதனால நான் அனுப்ப சொன்னேன், அவர் எனக்கு மலேசியாக்கு அனுப்பிட்டாரு.
அப்படிலாம் வணங்கக்கூடாது. என்னதான் நமக்கு யாரையாவது ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னாலும், அவங்க வீட்டுக்குள்ள அவங்க பர்மிஷன் இல்லாம போறதும், அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பொருள பர்மிஷன் இல்லாம எடுக்கிறதும் தப்பு. இல்லையா? என்னதான் எனக்கு சகுந்தலா அவங்க தோட்டத்துக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு 3 வருஷமா. இப்ப நானும் தோட்டத்துக்கு போயிட்டு, அவங்களுக்கு சொல்லாம கொள்ளாம, அவங்க தோட்டத்துல இருந்து 2 மைல கூட்டின்னு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. அவங்க நீ இருக்கிறதெல்லாம் கூட எடுத்துன்னு போன்றுவாங்க. பிரச்சனை இல்ல. ஆனா, நாம அவங்க கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு போகும்பொழுது நமக்கு குடுக்கக்கூடிய மரியாதைகளும் வேற. அதே மாதிரி தான் நீங்க திதிநித்யா தேவிகளுடைய அம்பாள் வந்து திரிபுர சுந்தரி அவங்க அம்மா. அவங்க அம்மாவையும் கூட கூட்டி வச்சு தான் நீங்க வணங்கணும். அம்மா இல்லாம பிள்ளை மட்டும் தனியா வணங்குறது சரியா இருக்காது. ஓகேவா? ஓகே.